அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரியவும், ஒரு வெங்காயத்தை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியில் எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்குறனால ரொம்ப நல்லா கிரேவி நல்லா திக்காக கிரேவியாக நல்லா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா ஈஸியாக வதங்கி வரும். அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா நம்ம அந்த மசாலாலாம் வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 2 சேர்த்துக்கோங்க. நான் அளவான காரமாக தான் வைப்பேன், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம சிக்கனை நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுங்க இது. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த சிக்கனில் தண்ணி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும், அதிலே கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சிக்கன் வேகவும் கடைசி என்ன பண்ணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃப்ரையாக கெட்டியாக வேணாலும் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காமல். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து மசாலா வடையெல்லாம் போய் நல்லா வெந்து வரவும் கடைசியாக மிளகு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிளகு பொடி கடைசியாக தான் சேர்க்கணும், கடைசியாக சேர்த்தா தான் அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு கொதி வரவும் அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூடவோ இல்லை பரோட்டா கூடவோ ரைஸ் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பெஷலான சிக்கன் பெப்பர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன், இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.